சுமைகளை உள்ளடக்கி புன்னகையை உதிர்க்கும் முகங்கள் ஒரு பக்கம், கண்ணீரில் துன்பம் கரைத்து கணவனில் நிம்மதி தேடும் முகங்கள் மறுபக்கம். நிச்சயமில்லாத வாழ்க்கையின் பிரதிபலிப்புகளை அமைப்பது கடவுளா? கடவுளால் நிர்ணயிக்கப்பட்ட காலமா? அல்லது காலத்தால் உண்டான விதியா? விதியை வெல்லும் மதியா? நம் வாழ்வை தீர்மானிப்பது நம்முள் எழும் எண்ணங்கள் மட்டுமே. எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கை அழகாகும். மனம் அழகானால் வாழ்க்கையே பூவனமாகும். உன்னை பற்றி உன் எண்ணங்களை நீ யார் என்பதை இந்த உலகிற்கு எடுத்துக்காட்டும். நம் எண்ணங்களும் கண்ணாடியும் ஒன்றுதான். கண்ணாடி நம் பிம்பத்தை பிரதிபலிக்கின்றது. அதே போலதான் நம் எண்ணங்கள் நம் வாழ்க்கையை பிரதிபலிக்கின்றது. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு என்பது வள்ளுவன் வாக்கு. தண்ணீரின் உயரம்தான் தாமரையின் உயரம். வாழ்வின் எண்ணத்தின் உயரம்தான் உங்களின் உயரம். உயர்ந்த எண்ணங்கள் உள்ளவர்கள் உயர்வதை யாராலும் தடுக்க முடியாது. ஒவ்வொருவர் எண்ணங்களும் வாழ்க்கையின் ஒவ்வொரு திசையில் பயணம் செய்கிறது எனில் நம் எண்ணங்கள் எந்த திசையை நோக்கி அமைய வேண்டும்? எண்ணங்கள் உங்கள் கனவை நோக்கி இருக்க வேண்டும். எண்ணங்கள் உங்கள் எதிர்கால கவலையை போக்க வேண்டும். எண்ணங்கள் உங்கள் வாழ்விற்கு பெரிய மாற்றத்தை உண்டாக்க வேண்டும். எண்ணங்கள் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்க வேண்டும். எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்க வேண்டும். உலகில் மன நிம்மதியை தவிர வேறு எதுவும் பெரிதில்லை. மிகப்பெரிய மனிதர்களும் அறிஞர்களும் செல்வ செழிப்பு மிக்க மக்களும் ஒரு கட்டத்தில் அமைதியும் மன நிம்மதியும் தேடியே அலைகின்றனர். நமது எண்ணங்களே நமக்கு மன அமைதியையும் நிம்மதியையும் தரும். கனவு காணுங்கள். பகல் கனவாக இருந்தாலும் பரவாயில்லை. கனவுகள் தான் சிந்தனையாகின்றது. சிந்தனை தான் செயலாக மாறுகின்றது. எனவே நீங்கள் காணும் கனவு நல்ல எண்ணங்கள் மட்டுமே சிந்தியுங்கள். மனமே எல்லாம். நீ எதை எண்ணுகிறாயோ அதுவாகவே ஆகின்றாய். நீங்கள் உங்களால் முடியும் என்று நினைத்தாலும் முடியாது என்று நினைத்தாலும் அது சரியே. ஏனென்றால் உங்கள் எண்ணப்படியே உங்கள் செயலும் இருக்கும். எண்ணங்களை மாற்றுவதன் மூலம் நீங்கள் உங்கள் உலகத்தையே மாற்றலாம். வாழும் வாழ்க்கை கூட அழகுதான், அதை ரசிக்க தெரிந்தவர்களுக்கு. வெற்றி கூட நிரந்தரம் இல்லை என்று எண்ணும் போது தோல்வியும் அப்படித்தான். எதுவும் நிரந்தரம் இல்லை. ஓவியத்திற்கு அழகு சேர்ப்பது பல வண்ணங்கள். அதுபோல நம் மனதிற்கு அழகு சேர்ப்பது நல்ல எண்ணங்கள் மட்டுமே. எப்போதும் நல்ல எண்ணங்களை எண்ணுங்கள். நல்ல எண்ணங்கள் மிகவும் வலிமையானது. அவை உங்களுக்கு நல்லதே கொண்டு வந்து சேர்க்கும். வாழ்க்கையில் சறுக்கல் இருக்கும் போது உடைந்து போகக்கூடாது. தோல்விகளை சந்திக்காமல் உயர்ந்தவள் யாரும் இல்லை. சாதிக்கும் எண்ணம் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும். ஒரு விஷயத்தை உன்னால் கனவு காண முடியுமானால் அதை உன்னால் செய்து முடிக்கவும் முடியும். வாழ்க்கை என்பது கணிக்க முடியாத ஒன்று. அடுத்து என்ன நடக்கும் என்று தெரியவில்லை என்பதுதான் வாழ்க்கையின் அழகே. நம்முடைய வாழ்க்கையை நம் எண்ணங்கள் மூலம் நமக்கு ஏற்றாற்போல் அமைத்துக் கொள்ள முடியும் என்பதே உண்மை. எண்ணங்கள் உயர்வானதாக இருக்கட்டும். எண்ணங்களே மனிதனை இயக்குகிறது. எதிர்மறை எண்ணங்களை இன்றே தொலைத்துவிட்டு நேர்மறை எண்ணங்களை உள்ளத்தில் விதைத்திடுங்கள். உயிர் போகும் நிலைமை வந்தால் கூட உன்னால் முடியும் என்று எண்ணுங்கள். காலம் வசப்படும். பறவைகளை தேடி இறை வருவதில்லை. பறவைகள் தான் இறையை தேடி பயணிக்கின்றன. பறவைகள் செல்லும் திசையிலே தான் வாழ்க்கை இருக்கின்றது. அதன் கூடுகளிலே இல்லை. முடங்குவதால் பயனொன்றும் இல்லை. இயங்குவதாலே எல்லாம் சாத்தியம். அதுவும் எண்ணங்கள் நேர்மறையாக கொண்டிருந்தால் எல்லாம் சாத்தியமே. உங்களது எண்ணங்களை மாற்றுவதன் மூலம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம். ஏன் இந்த உலகத்தையே மாற்றலாம். எண்ணம் போல்தான் வாழ்க்கை. எண்ணம் போலவேதான் வாழ்க்கை. நன்றி.